ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி ஆராய்வதற்காக நாங்கள் நால்வரும் வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாவும், ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், சைதை ராஜா அவர்களும் ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் என்னென்னங்கிறத பற்றி நம்முடைய KS ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா வணக்கம். அதாவது ஐப்பசி மாதம் அப்படின்றது திருமணங்கள் நிறைந்த மாதம், எல்லா விதமான ஒரு ஏற்றமான மாதம். சூரிய பகவான் துலா ராசியில் போகக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம். நீச்சப்படக்கூடிய நாளாக, சூரியனுக்கு நீச்சம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தின் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும், சுக்கிர பகவான் அஞ்சாவடமான சிம்மத்திலையும், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், இந்த 3 கிரகங்களும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக சாரங்கள், பயிற்சிகள் என்னென்ன? பொதுவாகவே நாங்கள் சூரியனை பேஸ் பண்ணி நாங்கள் பலன்கள் சொல்கிறோம், சௌரமானம் அப்படின்ற வகையில் சொல்கிறோம். இதனால் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதனுடைய பயிற்சிகளை வைத்து என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத சொல்லவும். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் சூரிய பகவான் 18ஆம் தேதி கார்த்தால உங்களுக்கு புரட்டாசி மாதத்திலிருந்து ஐப்பசி மாதத்திற்கு, அதாவது துலாத்திற்கு சூரிய பகவான், சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தியாகிறது தமிழ் 6ஆம் தேதி 23ஆம் தேதி, அதாவது 23/10/2023 அன்னைக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆனால் மகரத்திலே தான் இருக்கார், வக்கர நிவர்த்தி அடைகிறார். நவம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வர நீச்சப்பட்டு போகிறார். இந்த இடத்துல நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புத பகவான் பயிற்சியார், விருச்சிகத்துக்கு பயிற்சியார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத பெயர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் வருது. இப்போது இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன? ஐப்பசி மாதம்னாலே கொண்டாட்டமான மாதம், எல்லா விதமான விசேஷங்களும் வரக்கூடிய மாதம். அதனால் இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன கொண்டாட்டங்கள் வருது, என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இந்த மாதம் வந்தாச்சு. போன மாதம் புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு இது இறைவனுக்குரிய மாதமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படின்றது சுபகாரியங்கள் நிகழக்கூடிய மாதம். இப்போ இந்த மாதம் தொடங்கி 5ஆவது நாளே 23/10/2023 சரஸ்வதிக்கு உகந்த பூஜையும் ஆயுத பூஜையும். அதுக்கு அடுத்த நாள் 24/10/2023 23 விஜயதசமி. விஜயதசமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு வித்யாரம்பம் நாள். வித்யாரம்பம்னா குழந்தைகளுக்கு புது கல்வி தொடங்கக்கூடிய நாள், பிறந்த குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் ஆகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 28/10/2023 மகா விசேஷமான நாள். என்ன அப்படின்னாக்க ராஜராஜ சோழனுடைய மகா சதய திருவிழா அப்படின்றது தொடங்கக்கூடிய நாள். அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க மகா அன்னாபிஷேகம் தொடங்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கே ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாஸ்து நாளும் அன்றைக்கி தான் இருக்குது. பொறுத்த பொருளுக்கு வாஸ்து நாளில் ஆரம்பிக்கும் பொழுது எந்த தடங்களும் தாமதமும் வராது. சரி சாமி, அதில் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னாக்க காலையில் 6:55 மத்தியானம் காலையில் 8:25 வரையிலும் வாஸ்து நாள். அப்போ இந்த நாளில் தொடங்கக்கூடிய கட்டடங்கள் நல்லபடியாக இருக்குமா? சந்திரபடியாகவே இருக்கும். இதே 28/10 இன்னொரு விசேஷமும் வருது, சந்திர கிரகணம் வருது. ஆனால் ஒன்று, இந்த சந்திர கிரகணம் நமக்கு இந்தியாவுக்கு தெரியாது, அதனால் அது பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது தீப ஒளி திருநாள், புத்தாடை உடுத்தக்கூடிய நாள். அது வருது 12/11/2023 தீப ஒளி திருநாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 13/11/2023 இன்றைக்கி பார்த்தோம்னாக்க மகா விசேஷமான நாள். இதில் வர ஐப்பசியில் வர அமாவாசை தினம். அதை தவிர எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான கந்த சஷ்டி ஆரம்ப தினம். இதை தவிர நம்ம வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றதும் பார்த்தோம்னாக்க 13/11/2023. அப்போ எல்லாமே கூடி வர நாள். அப்போ இந்த மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்குறது ஐப்பசி மாத பலன் பார்க்குறோம். காலபுருஷ தத்துவத்துப்படி 2வது ராசியாக வருது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அப்படின்னாலே அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே பெரும்பாலும் பார்த்தா கலைத்துறை தொடர்புடையவங்க சம்மந்தப்பட்டது. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை சம்மந்தப்பட்டதும் சுக்கிரன். அதே போல் எந்த இதில் எடுத்தாலும் அதனுடைய கடைசி முடிவு வரை கூட போகக்கூடியவங்க சுக்கிரன். அப்போ இந்த ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் மட்டும் அங்கே இல்லை, அவருக்கு வீடு கொடுத்த சூரிய பகவான்
பரிவர்த்தனை யோகம் பெற்று பலம் பெற்று இருக்கார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சூரியன் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ட்டு. ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எப்பொழுதுமே சூரியனுக்கு பவர் அதிகம். அப்போ சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தை ஆனதுனால இது நல்ல யோகம். இதுவரை சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பில்லாமல் இருந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா? இந்த ஐப்பசி மாதம் கிடைக்கும். சரி, இதை தவிர மாத்ரு லக்னாதிபதியே லக்னத்துக்கு ராசிக்கு 4ல் உட்கார்ந்துருக்காரு. மாத்ருவுக்கு இந்த காலகட்டங்கள் கடந்த மாதங்களில் சில உடல்நல தொந்தரவு உபாதைகள் இருந்தாங்க, அதை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த மாதம் ஐப்பசி மாதம். இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதியான சனி பகவான் இருக்கார். நம்ம என்ன சொல்லுவோம், 9ஆம் இடம் அப்படின்றது மேற்கல்வி, அதாகப்பட்டது ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஐஐடி, நீட்டு, ஜேஇஇ எழுதுகிற குழந்தைகளுக்கு இது வெற்றி. எதனால் அப்படின்னாக்க இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கிறாரு. சனி பகவானை நம்ம தொழில்காரகர்னு சொல்லுவோம், உயர்கல்விக்குண்டானவர்னு சொல்லுவோம். குரு இருக்கிறதுனாலையும், குரு 12ல் இருக்கிறதுனாலையும் 11ல் ராகு இருக்கிறதுனாலையும் அதிர்ஷ்ட தேவதை ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தருவாங்க. அப்போ இதை தவிர சனி பகவானானவர் வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய ராசிக்கு 9ல் இருந்து அவருடைய விசேஷமான பார்வையான 3ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, 7ஆம் பார்வை என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட செய்தி ராஜா அவங்க சொல்லுவாங்க. நல்லா சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த ரிஷப ராசிக்கு இந்த கிரகங்கள் ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் அப்படின்னா, ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போய் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடம் அப்படின்னும்போது வண்டி வாகனம், அதாவது வீடு அலங்காரம் பண்ணுறது, வீடு பெயிண்ட் பண்ணுறது, வீடு புதுசாக மாற்றி அமைக்கிறது, இப்படி ஒரு அழகுபடுத்துறது, அப்படி ஒரு நிலைக்கு போகணும். கல்வியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்கும். முதல் 15 நாள் அவர் வந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தன்னுடைய தொழில்ஸ்தானத்தை அவர் ராசிநாதன் பார்க்கறதுங்கிறது இந்த முதல் 15 நாள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் இருக்கும் சினிமா, தொலைக்காட்சி, எந்த இதுவாக இருந்தாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுக்கப்புறம் பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு நீச்சம் அடைகிறார். 5ஆம் இடம் சென்று நீச்சம் அடைகிறார். நீச்ச பங்கம் பெறுகிறார் என்று சொன்னால் இல்லை. இருந்த போதிலும் 5ஆம் இடம் சுக்கிரனுக்கு நல்ல இடம்தான். இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. 6ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது, குரு பார்வையில் இருக்கிறது. அப்போ எதிரிகளே கிடையாது. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். இந்த குருவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ராசிக்கு குரு நல்லவர் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் 12ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பது என்பது இந்த ரிஷபத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லணும். வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு மாதம், நல்லதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. உயர்கல்வியாகட்டும், உத்தியோகமாகட்டும், சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நிச்சயமாக சாதிக்கும் ஒரு வல்லமை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு 11ஆம் இடம் ராகு இருக்கிறார். அப்போது ராகு வந்து உங்களுக்கு அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு அளப்பரிய பலனை எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு தன்னிறைவு, மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்ட்ரோ ஐயங்கார் இன்னும் விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சுக்கிர பகவானுக்கு திக்பலம்னு சொல்லக்கூடியது சதுர்த்த கேந்திரம். அதாவது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து அதீத பலம் பொருந்தியவர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்ற கேந்திர ஸ்தானத்தில் பார்த்தாலேனா அவர் மிகவும் அதீத பலம் பெறுகிறார். ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சுக்கிர பகவான் மிகவும் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய அபரிமிதமான ஏற்றங்கள் வரப்போகிறது. உங்களுக்கு பார்த்தாலேனால் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். வக்ரகதியில் இருந்து அவர் நிவர்த்தியாரார். இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, 9 10 அதிபதியே அவர் தான். அதனால் வந்து தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இதன் மூலியமாக என்னென்னா, பொது வெளியில் இருக்கிறவாளுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அரசியல் செல்வாக்கு, அரசாங்க பணி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவம் வந்து சேரும். அதை தவிர வந்து பொது வெளியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் வரப்போகிறது.
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கிரகம் 2-5க்கு உண்டானவர். அவர் 6ஆம் இடத்துல மறைந்து இருக்கிறதுனால புதிய அனலிட்டிக்கல் சயின்சஸில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு எல்லாருக்குமே புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அனலிட்டிக்கல் சயின்சஸ் அப்படின்னா அதாவது இந்த சாஃப்ட்வேர் சைடு, அதை தவிர ஐடி செக்மெண்ட்டு, கலைத்துறையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவானுக்கு உண்டான இந்த சினிமாவில் சினிமோட்டோகிராஃபி, அதை தவிர பேக்ரவுண்டு, அதாவது பிஜிஸ் அதெல்லாம் பண்ணுறவா, மியூசிக் டைரக்டர்ஸு, ஆர்ட் டைரக்டர்ஸு, இவெல்லாம் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு வராமல் பின்னாடி வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய கலை நுணுக்கத்தின் மூலியமாகத்தான் சினிமாவினுடைய புகழ் வெளியில் அதிகமாக தெரியக்கூடும். இவாளுக்கெல்லாம் புதிய ஏற்றமான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மாதமான ஐப்பசி மாதம் வரப்போகிறது. புதிய அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்க, அவரை சுபர்கள் பார்க்கல. ஆனால் உங்களுடைய ராசிநாதனே 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, அதாவது 1ஆம் தேதிக்கு அப்புறம் 1/11/2023 அப்புறம் பார்த்தேன்னா ராசிநாதன் போய் கேது பகவானோடு அங்கே போய் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல கண்டிப்பாக சுபர் பார்வை இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சுபத்துவம் பெறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இப்போது புத பகவான் 2ஆம் தேதியிலிருந்து சமசப்தமத்துக்கு வர இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக 3 பேரும் விவரமாக விளக்கமாகவே சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் என்னைய புதன் 2ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது புதன் 1/11 அன்னைக்கு மாறுறார், விருச்சிகத்துக்கு போயிடுறார். அந்த விருச்சிகத்துக்கு போனால் என்ன பலன் நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி சொன்னாங்க ஐயா. அது காரணம் என்ன, அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார் புதன். அதாவது 2க்கும் 5க்கும் உடையவர். உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உடையவர் 7ஆம் இடத்துக்கு போகிறதுனால இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு, திருமணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் முடிவுக்கு வரக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல் ஐயா சொன்னது போல் 5க்கு சுக்கிர பகவான் வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. அது இப்போ இந்த புதன் மறைந்த புதன் நிறைந்த செல்வம்னு சொல்லக்கூடியது. அப்போ மறைந்த புதன் நிறைந்த செல்வம்னு சொல்லலாம், நிறைந்த அறிவு ஆற்றல் தன்மைகளை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லலாம். அவர் 6ஆம் இடத்துல இருந்தது சிறப்பு. அதுலேயும் சூரியனோடு சேர்ந்து இருந்தது மிகச் சிறப்பு. இந்த 4ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் 5க்கு வர்ற காலத்தில் இந்த புதனும் அந்த 10ஆம் பார்வையில் அந்த வீட்டை பார்க்கறதுனால தாயாருடைய உடல்நிலைக்கு கொஞ்சம் கேடு பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தாயாருடைய உடல்நிலையை நல்ல விதமாக பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரங்கள் இந்த மாதம் செய்தால் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய சைதை ராஜா ஐயா சொல்லுவாங்க. அதாவது இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னும் பொழுது சுக்கிர பகவான் 15 தேதிக்கு பிறகு நீச்சம் அடைகிறார். அதனால் இதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தேன்னு சொன்னால், ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவ்வளோ தொலைவு போக முடியல அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அருகாமல் இருக்கிற நரசிம்மர், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். ஓரளவுக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். புதனுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஐக்கியவரையும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம். மேற்கொண்டு KS ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும், பணவரவு அபரிமிதமாக இருக்கும், வெளியூர் வெளிநாடு வெளிமாநில பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணவரவு வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆகும். அதாவது சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய புதிய பட வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு, அப்புறம் இந்த சினிமோட்டோகிராஃபர்ஸு, அந்த மாதிரியான இது இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆர்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸு, கம்போசர்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும்
உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு 10ஆம் பார்வையில் 7ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேலையானால், இந்த மாதத்தில் பார்த்தேலையானால் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது என்னென்ன வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு 19/10/2023 அதிலிருந்து 22/10/2023 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் அதுக்கு பிறகு 16/11/2023 அன்றைக்கும் சந்திராஷ்டம தினம் வருது. இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்லி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படின்றத சொல்லி, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.